ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த சந்தோஷமான விஷயத்தை வந்து நிறைய நாட்களாக வந்து எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். இப்படி ஒரு நாள் வந்து வருமா என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு ஒரு லவ் பண்ணுற ஒரு கப்புள்ஸ் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அவங்களோட கல்யாணம் வந்து எப்போ வரும், எங்களோட கல்யாணம் எப்போ வரும் என்று சொல்லி அவங்க ஆவலை எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. அதே மாதிரி கனடாவுக்கு ஒரு விசாக்கு அப்ளை பண்ணுற ஒரு ஆள் இருப்பேர்னு சொன்னால் அவருக்கு எப்போ அந்த விசா வந்து கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருப்பேர். அதே மாதிரி எல்லாருமே, நான் மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த தருணம் இப்போ வந்துட்டு. அதுதான் நம்மட கிருஷ்ணாட விடுதலை. கிருஷ்ணா வெளியால் வந்துட்டான். யா, நம்மட கிருஷ்ணா அண்ணாச்சி, நம்மட தலைவன் வெளியால் வந்துட்டேர். எனக்கும் இப்போ தான் நியூஸ் வந்துச்சு. நான் வந்து எப்படி சொல்கிறேன்னு சொன்னால், இதை உறுதிப்படுத்தி எப்படி சொல்கிறேன்னு சொன்னால், மது விளாக்ஸ்ன்னு சொல்லி யூடியூப்பில் வந்து அந்த அண்ணா வந்து வீடியோ வந்து போட்டிருக்கார். அப்போ அந்த வீடியோவை பார்த்து போட்டு நான் உடனே மது விளாக்ஸ் அண்ணாக்கு வந்து உடனே என்ன செஞ்சேன், கால் பண்ணி கேட்டேன், இது வந்து உண்மையான விஷயமா என்று சொல்லி கேட்டேன். அப்போ அந்த ரெக்கார்டை நான் இப்போ உங்களுக்கு போடுறேன், படியா கேளுங்களா? ஓகே, நான் அதை ஒரு கன்ஃபார்ம் பண்ண கேட்டேன். தேங்க்யூண்ணா. எங்களுக்கும் தெரியாது, இப்பதான் நான் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணி தான் வீடியோ போட்டது. அப்படியா? ஆமா ஆமா, பெரிய சந்தோஷம். என்னண்ணா, நான் பேட்டி பாய்ஸ்னு சொல்லி யூடியூப் சேனல் ஒன்று செய்யறேன். கொஞ்சம் போடுங்க, நீங்க காட்சி போடுங்க, ஓட முடியும் போடுறேன். சந்தோஷம். அப்ப எல்லாரும் கிருஷ்ணாவோட சேர்த்து மத்த எல்லாரும் ரிலீஸ் தான், இல்லாட்டி கிருஷ்ணா மட்டுமோ? எல்லாரும் எல்லாரையுமா? ரைட் 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 ரைட். பெரிய சந்தோஷம், பெரிய சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி. ஓகேண்ணா, ஓகே. நீங்க ஜெஃப்னாவோ? ரைட். அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபோன் வந்து கட் ஆகிட்டு பெரிய விஷயம். நான் கால் பண்ண உடனே என்னை மதித்து மது பிளாக்ஸை நான் வந்து ஆன்சர் பண்ணி காய்ச்சது. இது எல்லாத்தையும் விட வந்து பெரிய சந்தோஷம் வந்து என்னோட சொல்லி பார்த்தீங்கன்னா, மக்களை வந்து இப்போ டான்ஸ் ஆடோட மாதிரி இருக்குது. எனக்கு இப்போ ஃபுல்லாக டான்ஸ் ஆடோட மாதிரி இருக்குது. நான் ஃபுல் ஃபன் மூடாக வந்து இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். கடனாளிக்கு பிறகு வந்து சத்தமாகவும் மிகவும் ஹாப்பியாகவும் கதைக்கிற தருணம் வந்து இந்த தருணத்தை தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை வந்து உண்டு பண்ணும். நான் உண்மையாகவே ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு காத்து கொண்டே இருந்த நான் எப்படியாவது இந்த கிருஷ்ணாவுக்கு வந்து இந்த விடுதலை வந்து கிடைக்காதா என்று சொல்லி நான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். நான் அதில் ஒரு பிரச்சனையாகத்தான் நான் நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் வந்து ஒரு கிறிஸ்டியன் இருந்தாலும் என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரியாமல் தான் நான் போய் வந்து அந்த குறி கேட்டு அந்த வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் கேட்கக்குள்ளேயே எனக்கு வந்து அந்த மனசு வந்து எனக்கு அவ்வளோ இதாக இல்லை. என்னென்னு சொன்னால் நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க, இனி என்ன செய்கிற இப்போ இப்படித்தானே இப்போ எனக்கு வேண்ட மனசெல்லாம் குழம்பி போயிட்டு நான் என்ன செய்கிறேன், எப்படி இதை வந்து ப்ரூஃப் பண்ணுறேன், யார் மூலமாக கேட்டு இதை வந்து சரி செய்கிற, இது ஏன் இப்படி நடந்துச்சு, கிருஷ்ணா உண்மையாகவே நல்ல ஒரு பொடியன் ஏன் இன்னும் வந்து பிந்தி கொண்டிருக்கு என்று சொல்லி தெரியாமல் அப்படி ஒரு வேலை ஒன்று செஞ்சு நான் உண்மையாகவே அதுக்கெல்லாம் மன்னிச்சுக்கொள்ளுங்க. நிறைய பேர் வந்து கால் பண்ணி ஏசிருந்தீங்க, என்ன தம்பி நீ ஒரு கிறிஸ்டியனாக இருந்துட்டு நீ இப்படி இந்த வேலை செய்யறியேன்னு சொல்லி ஏசிருந்தீங்க. உண்மையாகவே நான் இல்லாட்டியும் சொறி கேட்டேன். நான் சொறி மன்னிச்சுக்கொள்ளுங்க, என்னை மன்னிச்சுக்கொள்ளுங்க, நான் தெரியாமல் இந்த வேலையை செஞ்சுட்டேன். என்னத்துக்காக செஞ்சணும்னு சொன்னால் இந்த கிருஷ்ணாவை பற்றி கேட்கணும் என்றதுக்காகத்தான் இந்த வேலையை வந்து செஞ்சுருந்தேன். மற்றபடி இந்த சொந்த தேவையோ எந்த தனிப்பட்ட தேவையிலோ நான் கேட்கல. நான் இப்போ கேட்க போகிறதும் இல்லை. எந்த கடவுள் வந்து உண்மையான கடவுள் என்று சொல்லி எனக்கு தெரியும். அதை வந்து நான் அந்த இடத்துல வந்து ஒரு என்ன சொல்கிறேன், அப்படி ஒரு குறி ஒன்று கேட்டு ஒரு புல ஒன்று செஞ்சுட்டேன், மன்னிச்சு கொள்ளுங்க. ஆனால் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நல்லா தெரியும், இனி வேற லெவல் கிருஷ்ணா வரணும், வெளியால் வந்துட்டான். ரைட், இனிதான் இருக்குது பிளாட்டு, இனிதான் இருக்குது முஸ்பாத்தி. ரைட், இனி வந்து எல்லாரும் நிம்மதியாக இருங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்கிட்ட வந்து நிறைய பேர் கால் பண்ணி கேட்டுக்கொண்டே இருந்தாங்க, என்ன நடக்குது கிருஷ்ணாவை பற்றி, என்ன நடக்குது அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. நிறைய ராங் நம்பர்ஸ்லேருந்து கால் வந்து கொண்டு இருந்துச்சு. இனி வந்து ராங் நம்பர்ஸ்லேருந்து கால் வராது. அதே மாதிரி வந்து இனி எல்லாருமே வந்து சந்தோஷமாக வந்து இருப்பீங்க. 100% கன்ஃபார்ம், 100% கன்ஃபார்ம். அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னால் இந்த மது பிளாக்ஸ் அண்ணா வந்து சொன்னதை வச்சு அவரை ரெக்கார்டு நான் உங்களுக்கு போட்டு காட்டினேன். அவரும் வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கார் கைஸ், அந்த வீடியோவை பாருங்கள். அதோட வந்து கிருஷ்ணா அண்ணா தலை அண்ணா, நீங்கள் வேற லெவல் அண்ணா. அண்ணா உங்களை யாருன்னு தெரியாது, ஆனால் ஜெயிலுக்கு நீங்கள் போனதுலேருந்து நான் மிகவும் கஷ்டப்பட்ட நான், உங்களை பற்றி தேடின நான், உங்களோட நிறைய வீடியோக்கள் பார்த்த நான். அண்ணா இனி வந்து வார காலங்களில்
நீங்கள் இந்த ஹெல்பிங் வீடியோ கட்டாயம் செய்யணுமுன்னா, நிறைய பேருக்கு நீங்கள் உதவி செய்யணுமுன்னா மனசு விட்டு போயிடாதீங்க, யூடியூப்பை விட்டு வெளியால் போயிடாதீங்க, யூடியூப் தொடர்ந்து செய்யுங்க. நான் வந்து ஒரு சின்ன ஒரு பொடியன் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு இல்லை, உங்களோட தம்பி தான் நான், என்ன மறந்துட வேணாம். அதே மாதிரி உங்களோட வீடியோக்கள் போட்டனால எனக்கு நிறைய நன்மைகள் கிடைச்சிருக்கு. அந்த நன்மைகளையும் நான் உங்களுக்கு சொல்லத்தான் வேணும். நான் அதை வந்து தேங்க்யூ பண்ணி எந்த யூடியூப் சேனலில் வந்து வீடியோவாகவும் வந்து நான் இந்த யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன்னா நீங்களே பார்ப்பீங்க. உண்மையாகவே நான் வளர்ந்தது உங்களால் தான். உங்களோட விஷயங்களை கதைக்கு வந்தனால தான் எனக்கு சப்ஸ்கிரைபர் கூடுனது. அதுதான் உண்மை. இது யாரும் சொல்லி மறுக்கவே இயலாது, நானும் மறுக்க இயலாது. நான் வந்து எந்த காரணத்திலும் நன்றி கடன் இல்லாமல் நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன்னா உங்களுக்கு நான் எப்பயும் கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் ஒரு நல்ல அண்ணா, நீங்கள் நல்லா இருக்கணும். இன்னும் வேறு லெவலாக நீங்கள் வந்து ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தோட உங்களோட வேலையில் செய்யணும்னா, இவ்வளோ நாளும் உங்களுக்கு ஏற்படுத்த தீமைக்கு நிறைய பேருண்ணா உங்களோட ஃபேன்ஸ்ன்னு சொல்லலாம், உங்களை நேசித்தவர்கள்னு சொல்லலாம், வெளிநாட்டில் இருந்தவர்கள் எல்லாருமே, புலம்பெயர்ந்த தமிழர்கள் எல்லாருமே கால் பண்ணி உங்கள்கிட்ட கதைக்க இல்லாத தருணங்கள், அதாவது உங்கள்கிட்ட ஃபோன் இருக்காது. அப்போ நீங்கள் ஜெயிலில் இருந்த டைமில் வந்து உங்களை பற்றி நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, அண்ணா இப்படி கிருஷ்ணா இப்படி நல்லா, கிருஷ்ணா இப்படி சின்ன பிள்ளைகள் மாதிரி ஜோக்கா கதைக்கிற இப்படிலாம் சொல்லியிருந்தாங்கண்ணா. அந்த டைமில் வந்து நானே யோசித்தேன், யாருடா அவர் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அப்போ நான் அப்படி எல்லாருமே உங்களை போல் கழிச்சிருந்தாங்க. எல்லாருக்குமே நீங்கள் தேவை, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நீங்கள் தேவை. நீங்கள் இப்போ வந்துட்டீங்க, ரைட். இனி உங்களோட சேவை வந்து தொடர்றதுக்கு என்னுடைய சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பேட்டி பாய்ஸ் யூடியூப் சேனலை மறந்துடாங்க. உங்களுடைய தம்பியாக எப்போதும் உங்களோட நிற்பேன் என்றதையும் சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன். அதோட வந்து இவ்வளோ காலமாக என்னோட பயணித்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் தேங்க்யூ. எஸ்கே வ்ளாக்ஸை பற்றி போட்டேன், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க. எஸ்கே வ்ளாக்ஸை பற்றி தெரியாதாக்கெல்லாம் தெரிஞ்சு கொண்டீங்க. நிறைய பிரச்சனையில் நானும் ஃபேஸ் பண்ணேன். நிறைய பேர் கால் பண்ணாங்க, கேமை கட்டாங்க, தூசம் தலைசினாங்க, என் அம்மாவை பற்றி கேவலமாக காய்ச்சாங்க, என் குடும்பத்தை பற்றி கேவலமாக காய்ச்சாங்க. எல்லா கதையும் தாங்கினேன் நானும். ஏன்னு சொன்னால் உண்மைக்கு முன்னுக்கு நின்றனால எனக்கு நிறைய அவமானங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் எனக்கு ஏற்பட்டுருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, எஸ்கே அண்ணாக்கா நான் நின்றனான். அண்ணா நீங்கள் இப்போ இன்றைக்கு வந்தது பெரிய சந்தோஷம். தேங்க்யூ கைஸ். இந்த ஒரு அப்டேட்டை சொல்லணுமென்றக்காக ஒரு ரெடி பண்ணல இந்த வீடியோ. ஒரு சும்மா இருந்த மாதிரி, வீட்டை வெளிக்கிட்டு இருந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விளங்கும், சும்மா வீட்டை இருந்த மாதிரி நான் இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன். இந்த வீடியோ நல்லா வருமானு சொல்லி தெரியலை. ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். தேங்க்யூ கைஸ். பாய் 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 பாய்.